ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நாட்டில் இளைஞர்கள் அரசியல் பேசுகிறது ரொம்ப கம்மி. ஆனால் இளைஞர்களை அரசியல் பேச வச்சுருக்க ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்குறீங்க? சிஜேபினா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ண 5 நாளில் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கம் எல்லாத்துலேயும். இதெல்லாம் எப்படின்றத பார்ப்போம். வெல்கம் டு பெஞ்ச் டாக்கீஸ், டீ கடை பெஞ்ச் டாக்கீஸ். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2026 சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி சூரியகாந்துங்கிறவர் ஒரு நீதிமன்ற விசாரணையில் நாட்டில் வேலை இல்லாத, தொழிலில் சரியான இடம் கிடைக்காத சில இளைஞர்கள் செயல்படுறாங்க மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு #காக்ரோச் ட்ரெண்ட் ஆச்சு. இதை பார்த்து அபிஜித் தீப்கே ஒரு 30 வயசு இளைஞர் என்ன பண்ணிட்டாருன்னா இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த பேஜில் உடனே 5 நாளைக்குள்ள மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அந்த அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலி சட்டப்படிப்புடன் சட்டத்துறையிலும் ஊடகத்துறையிலும் சேர்ந்து ஒட்டுண்ணிகள் மாதிரி செயல்படுறவங்கள தான் நான் விமர்சனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டோட இளைஞர் சொன்னதை மிகைப்படுத்தி திரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அபிஜித் தீப்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் இருக்க இளைஞர்கள் ரொம்ப திறமையானவங்க. நம்ம நேபாள், பாகிஸ்தான் இவங்களோட போட்டி போடக்கூடாது. நாம் வளர்ந்த நாடுகளோட போட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.